மக்களே, இதான் நம்ம ஊரோட அன்னைக்கு வந்து லைவ்ல காட்டுன்னு யாராலும் பார்க்க முடியல. இன்னைக்கு வந்து நாம வந்து நேர்ல வந்து காட்டுறோம். பாருங்க, இந்த மேல ஒரு கொடியோட இருக்கு பாருங்க, தெரியல என்னங்கிறது தெரியல. அந்த பக்கத்துல போய் உங்களுக்கு காட்டுறேங்க. இது அதிகாரி வெட்டின்றது நேர் கிழக்கு அந்த ரோடு வருது. ஓகேங்களா, நான் ஊருக்கு பக்கத்துல போய் காட்டுறேங்க. சரி மக்களே, இங்க பாருங்க, இந்த கல், இந்த வீடு வந்து நம்ம அலோ பிளாக்கல்ல கட்டின வீடுங்க. இந்த வீடு, இந்த வீடா பாத்தீங்களா? இந்த கல் வந்து நான் அடித்த கல்லுங்க. முதலாக கம்பெனி போட்டு ஆரம்பித்தது இடம். ஆமா, நாங்கள் தான் எங்க ஊருக்குள்ள நாங்கள் தான் தொழிலதிபராக இருந்தோம். 8 மாசம் மட்டும் தொழிலதிபர், கடன் அதிபராயாச்சு. இப்போ கடன் அதிபர் ஆகிவிட்டோம். சரிங்க மக்களே, எங்கள் ஊரில் நிறைய இருக்குதுங்க. இங்கே வரும் முதல்ல புதுசாக இப்போ தான் அங்கே வந்துருக்குது. முதல்ல எனக்கு தெரியாது. இதில் இப்போ தான் புதுசு இது என்ன ஃபேக்ட்ரி, என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல. புதுசாக இறக்கி ஆர்டர் பண்ணியாமா? ஆர்டர் பண்ணி இல்லை, இது 80 இருக்குதுங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் இல்லைங்க. இந்த நிழல் கூட மட்டும்தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் இது யாரோ ஒருத்தர் ஜீவ சமாதி இருந்தாரு, இறந்துட்டாங்களா வச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த நிழல் கூட தான் நான் சின்ன வயசுல இருந்து அன்னைக்கு லைவ்ல காமிச்சா யாருக்கு பார்க்கறதுக்கு முடியாதுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால இங்க வந்து பண்ண முடியாதுங்க. அதனால வீடியோவில் இன்னைக்கு எடுத்துட்டோம். கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் இருக்க, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா, இன்னைக்கு யாரும் லைவ் வர முடியாதவங்க இன்னைக்கு காட்டுறோம். வெறும் புளிய மரம் தாங்க. அதே எங்க ஊர்ல புளிய மரம் தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் கிடைக்கிறது. 40 ரூபா 50 ரூபாய்க்கு ஒரு கிலோ புளி. எல்லாம் நெடுக புளிய மரம் தான். ஆமா, இந்த மாமரமும் அதிகமா இருக்குன்னு, தேக்கு மரம் நிறைய இருக்கு. இந்த ஏரியா பூரா பாத்தீங்கன்னா தேக்கு மரம் தான். தேக்கு மரம் இங்க இருக்குப்பா, இங்க இருக்கு தேக்கு. இது ஃபுல்லா தேக்கு தான். தேக்கு, முந்திரி எல்லாம் இருக்கு. பிஸ்தா மரம்லாம் இருக்கு. இந்த பக்கம் 500 ஏக்கர் வாழை, இந்த பக்கம் 500 ஏக்கர் தானே நம்மளுதே அப்படின்னு சொல்லலாம் தான். பட் ஆசை இருக்குது, நம்மளால 3 சென்ட் கூட முக்க முடியலையே. நாம எங்க போய் 500 ஏக்கரா வெறும் மாமரம் தான். எல்லாம் பூ எடுத்துருச்சுங்க, பூவா இருக்கு. எடுத்துருச்சு மாம்பழ சீசன்ல நம்ம ஊருக்காரங்க. நாம இந்த இடத்துல வந்து தான் ஆலோ பிளாக் கம்பெனி போடுறதாக பிளான் பண்ணியிருந்தோம்ங்க. இந்த பாருங்க, இந்த உட்காந்துருக்காரு பாருங்க, வேற எங்கேயே இன்னைக்கு நாடகம் கச்சேரி, அதனால கிளம்பி விட்டாரு. நாதஸ்வரக்காரரோ இல்ல நாடகக்காரரோ? நாடகம் அன்னைக்கு திருவிளையாடல் போடுவாங்க. இந்த பக்கம் காட்டியது திருவிளையாடல் போடுவாங்க. இன்னைக்கு இந்த பக்கம் தான் ஆலோ பிளாக் கம்பெனி ஆரம்பிக்கிறதாக இருந்தது. பட் இருந்தாலும் இது வாய்ப்பில்லை. மக்களே, நம்ம சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மாலாம் சொல்லி கொடுத்த ஒரு சாமி இங்க இருக்குதுங்க. அதனால நம்ம பாம்பாட்டி சித்தர் தெரியுறாரா என்னமோ எனக்கு தெரியாது. பாம்பாட்டி சித்தர் இருங்க, நான் இந்த சாமியார் தாங்க. இவருக்கு தாங்க ஏதாச்சும் பூச்சி தெரிஞ்சா உடனே எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன வயசுல, டேய் நம்ம பாம்பாட்டி அப்சிக்கு போனீங்கன்னா காணிக்க போடுங்க, காணிக்க போடாமல் வந்தீங்கன்னா நமக்கு அப்படித்தான் கண்ணில் காட்டும், அதனால வந்து சாமிக்கு வந்து காணிக்க போட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் உடனே இந்த சாமிக்கு வந்து காணிக்க, ஏதாச்சும் பூச்சி கண்ணில் தண்டுபட்டுருச்சுன்னா இந்த சாமிக்கு நாங்கள் காணிக்க செலுத்தலை அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது என்ன நிஜம்ங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த சாமி எங்கள் ஊரை சுற்றி ஒரு கோயிலாக தான் இருக்கும். இந்த பக்கம் பகவதி அம்மன், முத்தாளம்மன், மாரியம்மன், முத்தாளம்மன் எல்லா சாமியும் இங்கே இருக்குது. இங்கே வரும் அந்த டைம்லாம். ஏன்னா இறங்கி போய் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. நம்ம கோயிலுக்கு போகணும், அதெல்லாம் லேட் ஆகிடுச்சு. எங்கள் மக்களே, இந்த ஏரியாவில் தான் நாங்கள் வந்து, இதுதான் விஎஸ் கோட்டை என்ட்ரி. யாரும் சாலை போட்டிருக்காங்கப்பா, யாரும் என்று தெரியவில்லை. ஆமாம், இங்கே பாருங்க மக்களே, யாரோ பாலக்கால் போட்டுக்கிறாங்கோ. இந்த இடத்துல தான் நான் கம்பெனி போட்டிருந்தேன். அந்த வண்டி குப்பை வண்டி நிற்கிது பாருங்க, அதுதான் பண்ணேன். யாரும் பாலக்கால் போட்டுக்கிறாங்கோ. இப்படி இருந்தாலும் பார்க்கலாம், விடுங்க, நான் கேட்டு வரேன். எனக்கு சர்வீஸ் நாம அன்னைக்கு கட் பண்ணலாம்னு நினச்சோம். கேட்டு வரலாம்.